எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல் இமாம் யஹ்துப், ஜுமாவுடைய நாளில் இமாம் அவர்கள் உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் அதை கேட்கக்கூடிய மக்கள் அருகாமையிலே யாராவது பேசிக் கொண்டிருந்தால் ஃபான்சித், வாய் மூடு என்று சொன்னாலும் கூட ஃபகத் லகௌத, உங்களது நன்மைகள் பாழாகிவிடும். நபிகளார் சொல்லி காட்டுகின்றார்கள், ஜும்மா உரை நடைபெறக்கூடிய நேரத்தில் துணியை வைத்துக் கொண்டு சுருட்டி கொண்டு விளையாடுவதோ, சின்ன சின்ன கற்களை கொண்டு விளையாடுவதோ அதன் காரணமாக உங்கள் நன்மைகள் பாழாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஜும்மாவுடைய ஒழுக்கத்தை கொண்டு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த ஜும்மாவுடைய உரை நேரத்தில் தூங்காமல் பேசாமல் கவனமான முறையில் கேட்டால்தான் ஒரு நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவினுடைய உரையின் வாயிலாக நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் புரிந்து கொண்டு நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு நண்பன் அவன் எப்படிப்பட்டவன், அவன் எந்த விதத்தில் பேசினால் அவன் கோபப்படுவான், எந்த விதத்திலே அவன் பேசினால் அவனுக்கு நட்புகள் அதிகமாகும் என்று ஒரு நண்பனை பற்றி நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அதே போல இந்த உலகத்திலே ஒரு தொழிலோ ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த வியாபாரம் நடைபெறக்கூடிய அந்த இடத்திலே வியாபாரத்துக்காக வேண்டி பொருளாதாரத்திற்காக வேண்டி பொருளை வாங்குவதற்காக வேண்டி வரக்கூடிய அவரிடத்தில் இப்படி பேசினால் இவர் பொருள் வாங்கிட்டு போவாரு, இந்த விதத்திலே பேசினால் வரக்கூடிய கஸ்டமர் நமது பொருளை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நாம் வேலை பேசி வித்து விடலாம் என்று ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் வியாபார இடத்திலே எப்படி பேச வேண்டும் என்று நாம் புரிந்து கொண்டு வியாபாரத்திலே செயல்படுகிறோம். அதே போல ஒரு அண்ணன் தம்பி எப்படி பேச வேண்டும், அண்ணன் இந்த நேரத்தில் இப்படி கோபப்படுவாரு, அண்ணனுக்கு இந்த மாதிரி பேசினா புரியாது, இந்த மாதிரி பேசினா அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் தம்பி மத்தியில புரிதல் இருக்கிறது. இந்த உலகத்தில பல விஷயங்கள் நாம் புரிந்து கொண்டு வாழுகிறோம். ஆனால் தன்னோடு இருக்கக்கூடிய துணைவி, தன்னோடு இருக்கக்கூடிய மனைவி, நாம் மனைவி இடத்தில் எப்படி புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான சண்டை சச்சரவு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டுகின்றான். வமின் ஆயாத்திஹி அன்னா ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இந்த குடும்ப வாழ்க்கை என்பது வமின் ஆயாத்திஹி, என்னுடைய அத்தாட்சிகளில் இருந்து ஒன்றாகும். இந்த உலகத்தில சூரியன் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இந்த உலகத்திலே கடல் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இந்த உலகத்திலே சந்திரன் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, வானம் பூமி இது அனைத்துமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அத்தகைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் இந்த குடும்ப வாழ்க்கை என்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஏன் குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று பேசுகிறான்? அதற்கு காரணம் என்ன? மனித என்ற உயிரை தவிர, மனித என்ற இனத்தை தவிர வேற எந்த உயிர் இனத்திற்கும் குடும்ப வாழ்க்கை என்பது கிடையாது. ஆடுகளுக்கு மாடுகளுக்கு கணவன் மனைவி என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது நம்மை விட உருவத்தால் பலம் வாய்ந்த, உருவத்தால் பெரிதாக இருக்கக்கூடிய ஏனைகளுக்கு கணவன் மனைவி என்ற அந்த உறவு இருக்கிறதா? சிங்கத்திற்கு இருக்கிறதா? புலிகளுக்கு இருக்கிறதா? கிடையாது. மனிதன் என்ற இனத்திற்கு மாத்திரம்தான் குடும்ப வாழ்க்கை, குடும்பம் என்கின்ற அந்த கட்டுப்பாடு, அந்த வரிசைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எந்த உயிர் இனத்துக்கும் தராத ஒரு அமைப்பு, ஒரு கட்டுப்பாடு குடும்பம் என்கின்ற கணவன் மனைவி பிள்ளைகள் தாத்தா பாட்டை, இது மாதிரி ஒரு குடும்ப வரிசைத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான். இத்தகைய இந்த குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாகும். இந்த குடும்ப வாழ்க்கையில வாழக்கூடிய நாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அன்ன ஹலகலக்கும் அன்ஃபுசுக்கும் மின் அஸ்வாஜா, உங்களில் இருந்து ஒரு ஜோடியை படைத்து ஒரு மனைவி நம்ம உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எதற்காக வேண்டி? இந்த குடும்ப வாழ்க்கை அத்தாட்சி சொல்லிவிட்டு அடுத்தது சொல்லுகிறான், இந்த குடும்ப வாழ்க்கை எதற்காக என்று சொன்னால் லி தஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணின் மூலமாக நீங்கள் திருமணம் செய்து அந்த குடும்ப வாழ்க்கை எதற்காக சொன்னால் லி தஸ்குனு, நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குடும்ப வாழ்க்கை என்பது நீங்கள் நிம்மதி பெற வேண்டும். இன்னைக்கு நிம்மதியோடு வாழ்றோமா? இதை பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, இதை கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை என்பது
திருமணத்துக்கு பிறகு அந்த திருமண வாழ்க்கை என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நிம்மதி பெற வேண்டும், நீங்கள் அமைதி பெற வேண்டும், நீங்கள் சாந்தி பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த குடும்பம் என்கின்ற செட்டப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு நம்மில் பெரும்பான்மையானுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் நிறைய மக்கள் புலம்புவார்கள், திருமணம் ஆவறதுக்கு முன்பதாக நான் நல்லா சம்பாதிச்சேன், நான் நல்ல மகிழ்ச்சியா இருந்தேன், நண்பரோடு சேர்ந்து நல்ல சுத்தினேன், எப்பொழுது திருமணம் ஆகிவிட்டதோ அதற்கு பிறகுதான் என் வாழ்க்கையாக இல்லை என்று புலம்பக்கூடிய மக்கள் இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஏன் நிம்மதி இல்லை? ஏன் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை? பிரச்சனைக்கு உண்டான காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தீர்வை பாருங்கள், வஜஅல பைனகும் முவத்தத்தும் வரஹ்மா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இரண்டு விஷயத்தை ஆக்கியிருக்கிறான். அந்த இரண்டு விஷயத்தை பேணாத காரணத்தினால், அந்த இரண்டு விஷயத்தில் நான் கணவன் மனைவிக்கு மத்தியில ஏற்படாத காரணத்தினால் தான் பிரச்சனை. ரெண்டு விஷயம் எது? வஜஅல பைனகும், நாம் உங்கள் மத்தியிலே முவத்தா அன்பையும் வரஹ்மா இரக்கத்தையும் நாம் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம். எந்த கணவன் மனைவிக்கு மத்தியில அன்பும் இரக்கமும் காட்டப்படுமோ அந்த குடும்பம் தான் நிம்மதி பெற்ற ஒரு குடும்பமாக இருக்கும் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களை யோசியுங்கள் பார்க்கலாம். திருமண வாழ்க்கை என்பது நிம்மதி. அந்த நிம்மதியை பெறுவதற்கு உண்டான வழியும் சொல்றான். கணவன் மனைவியின் மீது அன்பு செலுத்த வேண்டும், கணவன் மனைவியின் மீது இரக்கம் காட்ட வேண்டும், அதே போல மனைவி கணவன் மீது அன்பு செலுத்த வேண்டும், மனைவி கணவன் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு விஷயத்தை கொடுத்திருக்கிறானே, அந்த இரண்டு விஷயத்தை நாம் பரிமாறிக் கொள்கிறோமா? அன்பு செலுத்துகிறோமா? இரக்கம் காட்டுகிறோமா? எதனால பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஈகோ. மனைவி நீ சொல்றது நான் கேட்கணுமா? நான் தான் உழைக்கிறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நானா வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள் வாங்கி தரேன், என் மனைவி பிரச்சனை கேட்க மாட்டேன், என் மனைவி சொன்னா நான் கேட்கணுமா என்கின்ற அந்த ஈகோவும் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாம் வெளிப்படுத்திய காரணத்தினால அங்கதான் பிரச்சனை உருவாகிறது. இப்படி யோசிச்சோமா? நம்ம மனைவி நமக்காக வேண்டி துணி துவைச்சு போடுறாங்க, நம்ம மனைவி நமக்காக வேண்டி சமைக்கிறாங்க, நம் மனைவி நமக்காக வேண்டி பாத்திரம் வளர்க்கிறாங்க, நம் மனைவி நமக்காக வேண்டி நம் பிள்ளைகளுக்காண்டி உழைக்கிறாங்க என்று கருதி எந்த கணவர் தன் மனைவியின் மீது அன்பு செலுத்துகிறாரோ, இறக்கப்பட்டு தன் வாழ்க்கையிலே ஈடுபடுவாரோ, எந்த மனைவியும் கோபப்பட மாட்டான். மனைவி என்ன நினைப்பாங்க? என்னதான் என் கணவர் வெளியே போய் சம்பாதிச்சாலும் வெளியே போய் உழைச்சாலும் என் கணவர் என் மீது அன்பு செலுத்துவார், என் மீது இரக்கம் காட்டுவார். அன்பையும் இரக்கத்தையும் காட்டும் பொழுது நம் மனைவியை அந்த இடத்துல திட்டமாட்டோம். அன்பையும் இரக்கத்தையும் நாம் வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் நம் மனைவியை நாம் அடிக்க மாட்டோம். காரணம் என்ன? இந்த அன்பும் இரக்கமும் நாம் அடிக்காமல் இருப்பதற்கும் அந்த பெண்ணை திட்டாமல் இருப்பதற்கும் ஒரு தடையாக இருக்கிறது. இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டு விஷயம், அன்பையும் இரக்கத்தையும் தன் மனைவியின் மீது காட்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் நிச்சயமாக பொய்யாக ஆகாது. அந்த குடும்பத்திலே ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. ஒவ்வொரு கணவரும் செய்ய வேண்டும், தன் மனைவியின் மீது அன்பை இரக்கத்தை காட்ட வேண்டும். இங்கு பார்க்கலாம், குடும்ப வாழ்க்கை புரியாத காரணத்தினால் சிறிய சிறிய விஷயத்திற்காக வேண்டி தலாக்கு. ஏன்பா உன் மனைவி விட்டு நீ பிரிகிற? என் மனைவிக்கு சமைக்க தெரியல, சமைக்க தெரியவில்லை என்று சொன்னால் தலாக்கு விட வேண்டும் என்று குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கிறதா? என் மனைவிக்கு ஒழுங்கா பேச தெரியவில்லை, பேச தெரியாவிட்டால் குர்ஆன்ல ஹதீஸ்ல உன் மனைவியை நோக்கி நீங்கள் தலாக் என்று தர வேண்டும் என்று இருக்கிறதா? கண்ணியத்திற்குரியவர்களே, தலாக்கும் குலாவும் எதற்காக வேண்டி? ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா ஆபத்து, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நிம்மதியாக நிரந்தரமாக வாழ முடியாது என்ற ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டால் தான் குலாவும் தலாக்கும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கிறது. சின்ன சின்ன காரியத்திற்காக வேண்டி, சின்ன சின்ன விஷயத்திற்காக வேண்டி நம் மனைவியின் மீது கோபப்பட்டு அந்த கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அங்கு அன்பும் இல்லாமல் இரக்கமும் இல்லாமல் அப்படியே சென்றுவிடும். அந்த சமயத்திலே தான் அங்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல ஒவ்வொரு மனைவியும் தன் கணவன் மீது அன்பு செலுத்த வேண்டும். எப்படி?
கணவன் நமக்காண்டி உழைக்கிறாரு, வேர்வையை ரத்தமா சிந்தித்து வெயில்ல அலைகிறாரு, ரொம்பவும் சிரமப்படுறாரு, ரொம்பவும் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி தன் மனைவி தன் கணவன் மீது என்ன செய்ய வேண்டும்? அந்த அன்பையும் இரக்கத்தையும் காட்டக்கூடிய நேரத்தில் அந்த கணவர் திட்டுவாரா? பரவாயில்ல, என் மனைவி வீட்டிலும் நல்ல வேலை பார்க்கிறா, நான் வீட்டுக்குள்ள வந்த பிறகும் அந்த மனைவி என் மீது அன்பு செலுத்துறா, என் மீது இரக்கம் காட்டுறா என்ற ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது அந்த இடத்திலே நிம்மதிகள் தான் அதிகமாக ஏற்படும். இந்த இரண்டு விஷயத்தை தான் நாம் இழந்திடுகிறோம். இன்னைக்கு சமீபத்தில் ஐரோப்பிய நாட்டிலே உள்ள மனித உரிமை ஆணையம் ஒரு ஆய்வறிக்கை எடுக்கிறாங்க. என்ன ஆய்வறிக்கை? கணவன் மனைவிக்கு மத்தியில எதனால் அந்த நிம்மதியும் அந்த ஒரு இன்பமும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வரமாட்டுக்குது, அதுக்கு உண்டான காரணம் என்ன என்று ஆய்வு செய்யும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இரண்டு விஷயம். என்ன விஷயம் தெரியுமா? அதிகமான குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இழந்த இரண்டு விஷயம். ஒன்று, அன்பை இழந்து விட்டார்கள், மற்றொன்று இரக்கத்தையும் இழந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அன்பையும் இரக்கத்தையும் நீங்கள் காட்டினால் நிம்மதி பெறும் என்று எப்படி குர்ஆன் பேசுகிறதோ, இன்றைக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஆய்வறிக்கை ஐரோப்பிய நாட்டை சார்ந்த அங்க மனித உரிமை ஆணையம் செய்த ஆய்வறிக்கையிலே அன்பையும் இரக்கமும் எந்த குடும்பத்தில் இருக்குமோ அங்கதான் மகிழ்ச்சி இருக்கும் என்று மனித உரிமை ஆணையம் இன்னைக்கு ஆய்வு செய்து அறிக்கிறார்கள். புரிகிறதா? இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு போதனையும் நமது வாழ்க்கைக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கிறது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு மத்தியில இந்த அன்பையும் அந்த இரக்கத்தையும் என்ன செய்ய வேண்டும்? அமல்படுத்த வேண்டும். அதே போல ஒவ்வொரு கணவன் என்ன செய்ய வேண்டும்? தன் மனைவி கோபப்படக்கூடிய நேரத்திலே நம்ம அமைதியாயிரும். எப்ப மகிழ்ச்சியா இருப்பாங்களோ அப்ப நம்ம முக்கியமான சில செய்திகள் சொல்லலாம். எந்த வார்த்தையை சொல்றதுனால நம்ம மனைவி கோபப்படுவாங்களோ அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நாம என்ன செய்யறோம்? எந்த வார்த்தையை சொன்னாலும் கோபம் வருமோ அந்த வார்த்தையை சொல்லிதான் குத்தி காட்டி அந்த மனைவிக்கு கோபத்தை நம்ம ஏற்றுறோம். அந்த மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை நாம் உருவாக்குகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் மனைவியை எப்படி புரிந்து கொண்டு வாழ்ந்தார்கள்? தன் மனைவி எப்பொழுது கோபமா இருப்பாங்க, தன் மனைவி எப்பொழுது மகிழ்ச்சியா இருப்பாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அற்புதமான முறையிலே தன் மனைவி விஷயத்திலே புரிந்து கொண்டு வாழ்ந்தார்கள். அதுல ஒரு செய்தி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னி லஅரிஃபு கலபக்கி வரிலாக்கி, ஆயிஷாவே நீ எப்பொழுது கோபமா இருப்பாய், நீ எப்பொழுது மகிழ்ச்சியா இருப்பாய் என்று நான் அறிந்து கொள்வேன். காலத், ஆயிஷா கேட்கிறாங்க, குல்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வ கைஃப தாரிஃபு தாக்க யா ரசூலுல்லாஹ், அது எப்படி நீங்க அறிஞ்சுப்பீங்க, அது எப்படி நீங்க தெரிந்து கொள்வீர்கள், எனக்கு விளக்குங்க என்று கேட்கும் பொழுது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னகி இதா குந்தி ராலியத்தன், நீ எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று சொன்னால் குல்தி, நீ சொல்வாய் பலா வ ரப்பி முஹம்மது, நீ ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்தால் அப்பொழுது சொல்வாய் முஹம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக, என் பெயரை அன்பாக சொல்லி பாசமாக சொல்லி முஹம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சொன்னாய், அப்பொழுது நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய், என் மீது அன்பு செலுத்துகிறாய், நீ கோபப்படாமல் இருக்கிறாய் என்று நபிகள் சொல்றாங்க. வைதா குல்தி ரப்பி இப்ராஹிம் காலத், நீ என் மீது எப்பொழுது கோபம் தெரியுமா, இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக ஒரு சத்தியம் செய்யும் பொழுது இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமா என்று சொன்னாய், அப்பொழுது என் பெயரை சொல்லாமல் இப்ராஹிமுடைய பெயரை சொல்லும் பொழுது நான் அப்பொழுது புரிந்து கொள்வேன் நீ கோபமாக இருக்கிறாய். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் மனைவியை புரிந்து கொண்டு வாழ்ந்தார்கள். கோபப்படும் பொழுது மீண்டும் மீண்டும் கோபப்படாமல் பேச மாட்டாங்க, அப்படி அமைதியா இருந்துருவாங்க. நீ புரிந்து கொண்டு வாழ்றோமா? ஒவ்வொரு கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு நாம் வாழக்கூடிய நேரத்திலே அந்த குடும்பம் நிம்மதி உள்ள குடும்பமாக இருக்கும். இன்னும் எந்த அளவுனா, அல்லாஹ்வுடைய தூதரவங்கள் இந்த அளவுக்கு தன் குடும்பத்தோடு புரிந்து கொண்டு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் கரெக்டாக செய்து ஒரு ஜனாதிபதியாக இருந்து ஒரு இறை தூதராக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டார்கள். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்கிறாங்க, ஆயிஷா அவர்களே,
ரசூலுல்லாஹ் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருப்பாங்க, வீட்டுல என்ன செய்வாங்க என்று கேட்கும் பொழுது ஆயிஷா சொல்றாங்க, தோழரே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களோடு வீட்டுல இருக்கும் பொழுது வீட்டுல ஏதாவது துணி கிழிந்திருந்தால், செருப்பு பீந்திருந்தால் அந்த கிழிந்த துணியும் தன் கையால் தைப்பார்கள். பிஞ்ச செருப்பை தன்னுடைய கையால் தைத்து கொண்டு வீட்டு வேலை பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வீட்டுல இருக்கும் பொழுது கிழிஞ்ச துணி தைப்பாங்க, செருப்பு பிஞ்சிருந்தா அந்த செருப்பு தைப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் வீட்டு வேலைகள் நாங்கள் செய்யும் பொழுது எங்களோடு சேர்ந்து அவர்களும் வீட்டு வேலை பார்ப்பார்கள் என்று ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஜனாதிபதி, ஒரு இறை தூதர், மூன்றாவதாக குடும்ப தலைவர், மூன்று பொறுப்பிலே முதன்மையாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகளாரே வீட்டு வேலை செய்ததன் காரணமாக அந்த மகிழ்ச்சிக்கு அந்த அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு நாம் நமது வீட்டிலே மனைவியோடு சேர்ந்து வீட்டு வேலை பார்க்கிறோமா? விளக்கமாத்து எடுத்து வீட்டை கூட்டுறோமா? சாப்பிட்ட அந்த பாத்திரத்தை நாம் கழுவி வைக்கிறோமா? அல்லது விடுமுறை நாட்களில் ஏதாவது உணவு ஆக்கும் பொழுது காய்கறி கொடுமா, நானே வெட்டுறேன் அப்படி சொல்லும் பொழுது நாமும் வீட்டு வேலை பார்க்கின்ற பொழுது அந்த சமயத்தில் மனைவி அவர்கள் கோபப்படுவாங்களா, சந்தோஷப்படுவாங்களா? பரவாயில்ல, என் கணவர் என்னோடு சேர்ந்து துணி துவைக்கிறார், என்னோடு சேர்ந்து வீட்டு பெருக்குகிறார், பாத்திரம் கழுவுகிறார், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியா இருக்கும். ரசூலுல்லாஹ் அவர்கள் அப்படிதான் தன் வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வீட்டு வேலையை பார்த்தார்கள். இன்றைக்கு நம்ம வீட்டுல விளக்கமாறு எடுக்கிறதுனால நமக்கு என்ன பலவீனமாக போகுது? நாம சாப்பிட்ட அந்த தட்டை நாம் கழுவதனால் நமக்கு எந்த விதமான பலவீனம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் வீட்டோடு இருக்கும் பொழுது வீட்டு வேலையை பார்த்து மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதை நீங்கள் செய்து பாருங்கள். நானும் அதை செய்ய வேண்டும். நம்ம அனைவரும் ரசூலுல்லாஹை போல வாழ வேண்டும். அவர்தான் நமக்கு முன்மாதிரி. அத்தகைய நபிகளார் அவர்கள் எப்படி குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டார்களோ அதே போலதான் நாம் அனைவரும் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வேலையை பார்த்து வந்தாங்க. நீங்க நாம அந்த வேலை செய்யறோமா? யோசிங்க பார்க்கலாம், சிந்திகள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நாம் ஒரு மனைவி விஷயத்திலே புரிந்து கொண்டு நமது வாழ்க்கையில நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன. நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆடையை கணவன் மனைவிக்கு உதாரணம் சொல்றான். ஏன் ஆடையை சொல்றான்? ஒரு ஆடையின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கண்ணியம் வரும். ஒரு போலீஸ் அதிகாரி அணியக்கூடிய அந்த காபி கலர் ஆடை அணிந்தால் அது பெருமாறாதான். அவர் போலீஸ்காருப்பா, போலீஸ்கார் ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஒரு மிலிட்டரி ட்ரெஸ் போட்டா அந்த மிலிட்டரிக்கு என்ன வரும்? ஆயிரம் பெரிய மிலிட்டரிக்காரு, பெரிய பொறுப்புல இருக்கிறாரு. ஒரு ஆடை எப்படி ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்துமோ அதே போல ஒரு ஆடை என்ன செய்யும்? நமது மானத்தை மறைக்கும். மானம் என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியமானது. அந்த மானத்தை மறைக்கக்கூடிய ஒன்றுதான் நமது ஆடை. இந்த ஆடை என்பது நமது மேலே படக்கூடிய அசுத்தங்களை தடுக்கும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆடை என்பது கண்ணியத்தை பெற்று தரும். ஒரு ஆடை என்பது நமது மானத்தை மறைக்கும். அதே போலதான் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஆண் பெண்ணுக்கு ஆடை, ஒரு பெண் ஆணுக்கு ஆடை என்று கணவன் மனைவிக்கு உதாரணம் ஆடையை சொல்லி காட்டுகின்றானே. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆண் பெண்ணுடைய மானம் விஷயத்தில் விளையாடக்கூடாது, அவங்களை கேவலப்படுத்தக்கூடாது. ஒரு ஆடை எப்படி மானத்தை மறைக்குமோ அதே போல உங்க மனைவிகள் விஷயத்தில் குறைபாடு இருந்தால், ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நீங்கள் மறைக்க வேண்டும். அதுவே வெளியே சொல்லக்கூடாது. நாம் என்ன செய்யறோம்? நண்பர்களோடு பேசும் பொழுது, என் வீட்டுல ஒண்ணு இருக்கு, எப்ப பார்த்தாலும் இதை வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, தொல்லை பண்ணுது. ஆப்பிள ஏன்டா கட்டன் தெரியலடா. நண்பர்களோடு பேசும் பொழுது நமது மனைவியினுடைய மானத்தை நண்பர்களோடு பேசும் பொழுது நம்ம பிச்சு வீசுகிறோமே, மட்டமா பேசுகிறோமே. அப்படி பேசலாமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? எப்படி ஒரு ஆடை உங்கள் மானத்தை மறைக்குமோ அதே போலதான் நீங்களும் உங்கள் மனைவிகளுடைய
அந்த மானத்தை மறைக்க வேண்டும், குறைபாட்டை மறைக்க வேண்டும். நம் மனைவியை பத்தி அண்ணன் தம்பிக்கு மத்தியில, நம் மனைவியை பத்தி நம்ம அத்தாமாக்கு மத்தியில, நம் மனைவியை பத்தி நண்பர்கள் மத்தியில நல்ல விதமா பேச வேண்டும். என் மனைவி நல்ல மனைவி, நல்ல குணம் கொண்டவள், எனக்காக வேண்டி அவளை உழைப்பா, குடும்பத்துக்காண்டி அப்படி உழைக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நம் மனைவி நமக்காக வேண்டி தன் அத்தாவை இழந்து, நம் மனைவி நமக்காக வேண்டி தன் தாயை இழந்து, அண்ணன் தம்பி இழந்து, குடும்பத்தை இழந்து நமக்காண்டி இருந்திருக்கிறாங்க. எப்படியாப்பட்ட ஒரு தியாகம்! நம்மை விட தியாகத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிறார் மனைவி அவர்கள். அத்தாவையும் அம்மாவையும் தன் சொந்த வீட்டையும் தன் அக்கா தங்கச்சியும் எல்லாத்தையும் இழந்து ஒற்றை உறவான கணவனுக்காக வேண்டி நமக்காக வேண்டி அவ்வளவு தியாகம் இருந்திருக்கிறாங்க. அந்த மனைவி நம்ம கேவலப்படுத்தலாமா? அந்த மனைவி உடைய மான விஷயத்திலே நாம் விளையாடலாமா? அவளை பத்தி உண்டான குறையை பிற இடத்துல சொல்லலாமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒரு ஆடை எப்படி மானத்தை மறைக்குமோ, ஒரு ஆடை எப்படி ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்துமோ, அதே போலதான் தன் மனைவி விஷயத்திலே கண்ணியத்தை நாம் பெற்று தர வேண்டும். அவனுடைய குறைகளை வெளிப்படுத்த கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே போல ஒவ்வொரு பெண்களும் தன் கணவன் விஷயத்தில் கணவனுடைய குறையை மறைக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் தன் கணவனுடைய மானத்தை தன்னுடைய அக்கா தங்கச்சி மத்தியிலையும், அக்கா தங்கச்சி பேசிப்பாங்க, என் வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் யாரு தெரியுமா, ஒன்னும் சம்பாதிக்க மாட்டாரு, யாராரோ அவங்க கூட படிச்சாங்க போனாங்க, நீங்க சொந்த வீடு கட்டிட்டாங்க, இன்னும் கூலி வேலைக்கு தான் போறாரு, இன்னும் இப்படிதான் இருக்கிறான்னு சொல்லி தன் மனைவி அக்கா தங்கச்சிக்கு மத்தியிலையோ அல்லது தன் மனைவி அவங்களுடைய தோழிகளுக்கு மத்தியிலையோ கணவனை பத்தி குறைவாக பேசக்கூடாது. காரணம் என்ன? லிபாசுல்லக்கும், அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. ஒரு ஆடை எப்படி மானத்தை மறைக்குமோ அதே போலதான் ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனுடைய குறைகளை, தன் கணவனுடைய கண்ணியத்தை விளையாடக்கூடாது, கண்ணியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரி குர்ஆன் வசனங்களும் ஒவ்வொரு ஹதீஸ்களும் குடும்ப வாழ்க்கையை பற்றி அந்த அளவுக்கு சிறப்பித்து சிலாகித்து நமக்கு பாடம் தந்து கொண்டிருக்கிறது. எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இது மாதிரி உண்டான பிரச்சனைகள் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழக்கூடிய கணவன் மனைவி புரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். கணவன் மனைவி நம்பிதான் பிள்ளைகள் இருக்கிறாங்க, வீட்டுல கணவன் மனைவி நம்பிதான் வயசானவங்க இருக்காங்க. கணவனுடைய அத்தாமா இருப்பாங்க வயசானவங்க, மனைவியுடைய அத்தாமா இருப்பாங்க வயசானவங்க. அவங்களை யார் பார்த்துக்கணும்? கணவன் மனைவி ஒற்றுமையாக புரிந்து கொண்டு சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ஒழுங்காக இருந்தால்தான் வீட்டுல வயசானவங்க பார்த்துக்க முடியும். சண்டை வந்து என்ன ஆகும்? மனைவி சொல்லுவாங்க, உன் அப்பா நான் பார்க்க மாட்டேன், உங்க அம்மாவை நான் பார்க்க மாட்டேன், நீயே பார்த்துக்கோ, உங்க அம்மா என்னது. கணவர் சொல்லுவாரு, என் மாமியார் நான் பார்த்துக்க மாட்டேன், உங்க அம்மாவை நீ பார்த்துக்கோ, அவங்க அத்தா உங்க அத்தா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியை பார்த்து அவங்க அத்தா அம்மாவை பார்க்காம விடுறது, மனைவி அவங்களுடைய அத்தா அம்மாவை வந்து பார்க்காம விடுறது. அப்ப கணவன் மனைவியும் சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருந்தால்தான் வீட்டுல வயசு அவங்கள பார்க்க முடியும். அதே போல வீட்டுல மனைவிக்கு கீழே பிள்ளைகள் இருப்பாங்க, அந்த பிள்ளைகளும் நல்ல குழந்தைகளாக வளர வேண்டும் என்று சொன்னால், சிறந்த ஒரு குழந்தைகளாக வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டுல கணவன் மனைவி அடிப்படை. கணவன் மனைவி சரியா இருந்தா வயசானவங்க கரெக்டா இருப்பாங்க, கணவன் மனைவி கரெக்டா இருந்தா அவங்க கீழே உள்ள பிள்ளைகள் கரெக்டா இருப்பாங்க. ஒரு குடும்பமே நல்லா இருந்தா பக்கத்து குடும்பம் நல்லா இருக்கும், உங்களை பார்த்து அவங்களும் திருந்துவாங்க. அப்படி ஒவ்வொரு குடும்பமாக திருந்து ஒரு சமூகமே சரியாக மாறுவதற்கு காரணம் அடிப்படையே ஒவ்வொரு குடும்பத்திலே கணவன் மனைவி திருந்தினால்தான், கணவன் மனைவி புரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் குடும்பத்திலே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அவர்கள் தன் குடும்ப விஷயத்தில் அற்புதமான முறையிலே வாழ்ந்து புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே வெற்றி பெற்றார்களோ அதே போலதான் இன்ஷா அல்லாஹ் நாமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை போல குடும்பத்தை போல அல்லாஹ்வுக்கு பயந்து கட்டுப்பட்டு நமது வாழ்க்கையிலே நாம் செயல்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் சொல்லி காட்டுகின்றார்கள், இத்தகுல்லாஹ் ஃபின் நிசா, ஆண்களே நீங்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களை விட பெண்களை விட ஆண்களை அல்லாஹ் உயர்த்தி பேசுகிறான். ஒரு குடும்ப தலைவர் யார்? ஆண். ஏன் ஆனா அல்லாஹ் உயர்த்தி பேசுகிறான்? பெண்ணை விட ஆணுக்கு தான் பலம் அதிகம். நம் பலத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களை அடிப்பதற்காக வேண்டி, ஒடுக்குவதற்காக வேண்டி, அடிமைப்படுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பலத்தை தரவில்லை. பெண்களை விட ஆண்களுக்கு பலம் கொடுத்ததற்காக வேண்டி அந்த மனைவியை அரவணைத்து வாழ வேண்டும், அந்த மனைவி இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். தான் பெண்களை விட ஆண்களுக்கு அல்லாஹ் பலத்தை கொடுத்திருக்கிறான். எனவே இந்த பலத்தின் மூலமாக நாம் பெண் விஷயத்திலே அட்டுழியும் அநியாயமும் செய்யும் என்று சொன்னால் மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை பிடித்து விடுவான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் நமது மனைவியை நாம் அரவணைத்து வாழ வேண்டும். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களை விட ஆணுக்கு அல்லாஹ் பலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த பலத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியை அரவணைக்க வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும். அத்தகைய புரிந்து கொள்ளக்கூடிய குடும்பத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சொன்னானே, லி தஸ்குனு இலைஹா, குடும்ப வாழ்க்கை என்பது நிம்மதி பெற, அந்த நிம்மதியை இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் பெறுவோம். அல்லாஹ்வுடைய வசனம் பொய்யாக ஆகாது. கலாமுல்லா அல்லாஹ்வுடைய வார்த்தை. எனவே கணியத்திற்குரியவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை புரிந்து கொண்டு அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மௌத்தாகின்ற வரை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த தன்மையும் அந்த பக்குவத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய வசூல் கொங்கு மண்டல மாநாட்டுக்காக வேண்டி செய்யப்படுகிறது. நிறைய மக்களுக்கு இந்த நோன்பு டைம்ல ஏன் இந்த மாநாடு, எதற்கு வசூல் பண்றீங்க என்றெல்லாம் கேள்வி உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரக்கூடிய கேள்விதான். ஆனால் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி மக்கள் மத்தியில் போய் கொண்டு சேர்க்க வேண்டும் தான் இந்த மாநாடு. இப்ப ஃபர்ஸ்ட் உரையில நம்ம என்ன பேசணும்? குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய மனைவி ஹாஜரா, சாரா, 2 மனைவி அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த அளவுக்கு பக்குவமா வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ் என்ன செய்யறானா, இப்ராஹிமையும் தன் மனைவி ஹாஜராவையும் பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்? இப்ராஹிமே, உன் மனைவி ஹாஜராவையும் உன் மகன் இஸ்மாயிலும் கொண்டு போய் வனாந்திர காட்டுல விடுப்பான். காட்டுல விடுன்னு சொன்ன உடனே காட்டுல போய் விடுறாங்க. விட்ட பிறகு ஹாஜரா கேட்கிறாங்க, ஆமரக்குல்லாஹு பிஹாதா, இப்ராஹிமே இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? லா ஷையுன் ஃபீஹி, இந்த பகுதியில எந்த மனிதனும் மாற முடியாது, இந்த பகுதியில் எந்த உணவும் இல்லை, வனாந்திர காட்டுல விட்டு போறீங்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று சொல்லும் பொழுது அந்த சமயத்தில் நாம் ஆம் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஹாஜரா சொல்றாங்க, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். எப்படியாப்பட்ட ஒரு ஈமான் பாருங்கள், எப்படியாப்பட்ட ஒரு தைரியம், ஒரு ஈமான். அல்லாஹ் பிரிக்கிறான், இப்ராஹிமையும் தன் மனைவி ஹாஜராவையும் பிரிக்கிறான். பிரித்து சோதனையை மேற்கொள்கிறான். அந்த சோதனையில அவங்க ஹாஜரா அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ஜம்சம் நீர், உணவு, இன்னைக்கு உலகத்திலே எல்லா உணவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரே பகுதி பாத்தீங்கன்னா ஜித்தா, காபத்துல்லா, அந்த பகுதியில தான் எல்லா உலகத்துல எல்லா உணவும் கிடைக்கும். எப்படியாப்பட்ட ஒரு தியாகம்! ஒவ்வொரு கணவனும் இப்ராஹிமை போல இருக்க வேண்டும், ஒவ்வொரு மனைவியும் ஹாஜராவை போல இருக்க வேண்டும், ஒவ்வொரு பிள்ளைகளும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிமை நோக்கி ஒரு கட்டளைப்படுகிறான், இப்ராஹிமை உங்கள் மகனை நீங்கள் அருங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கனவின் மூலமாக காட்டுகிறான். அந்த கனவை ஏற்றுக்கொண்டு இப்ராஹிம் அவர்கள் இஸ்மாயில் நோக்கி செல்கிறார்கள். இஸ்மாயிலே, அன்னி அதுபஹக ஃபில் மனாமி, நேற்று இரவு நான் உன்னை அறுப்பதாக கனவில் கண்டேன், ஃபல்லூரு மாலா தரா, இது சம்பந்தமாக நீ என்ன கருதுகிறாய் என்று சொல்லும் பொழுது இஸ்மாயில் சொல்கிறார், இஃபால் மா துமர், பாப்பாவே, தகப்பனாரே, அல்லாஹ் உங்களுக்கு என் கழுத்தை அறுக்க வேண்டும் என்று ஏவினானா? பரவாயில்லை, நீங்கள் அருங்கள், இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர் கூட்டத்தில் நீங்கள் காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கழுத்தை அறுக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும்காக வேண்டி வரக்கூடிய நேரத்தில் அந்த கழுத்து அறுக்கக்கூடிய சம்பவத்தில் தன் கழுத்தை காட்டினார்கள். எப்படியாப்பட்ட ஒரு வளர்ப்பு பாருங்கள்!
அப்போ ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? கணவன் இப்ராஹிமை போல இருக்க வேண்டும், ஒவ்வொரு மனைவியும் ஹாஜராவை போல இருக்க வேண்டும், வீட்டில உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் இஸ்மாயிலை போல இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த குடும்பமே இந்த சமுதாயத்துக்கு முன்மாதிரி. அதான் அல்லாஹ் சொல்றான், கது கானத் ஃபீ இப்ராஹிம் உஸ்வத்துன் ஹஸனா, முஹம்மதே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி, நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எப்படி வாழ்க்கையில இருக்கணும், அந்த வாழ்க்கைக்கு முன்மாதிரி யாருன்னு சொன்னா இப்ராஹிமுடைய குடும்பத்தை பாருங்கள். முஹம்மதுக்கு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு காலத்தை நம்ம பேசணும். எப்ப பேசணும்? ஹஜ்ஜி பெருநாள்ல பேசுவோம். ஹஜ்ஜி பெருநாள் ஒரே ஒரு நாள்ல மாத்திரம்தான் இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பேசுவோம். ஆனால் நமது அமைப்பின் சார்பாக இப்ராஹிம் நபியினுடைய அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பு எடுத்து 10 மாசம் முழுக்க இப்ராஹிமுடைய ஈமான், இப்ராஹிமுடைய பொறுமை, அவங்க துஆவை எந்த அளவுக்கு கேட்டாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹா, குழந்தையினுடைய பாக்கியம் தன் தலை முடி ஃபுல்லா நிறைத்து விட்டது, திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்ராஹிம் துஆ செய்றாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹா, யா அல்லாஹ் சாலிஹான குழந்தையை தருவாயாக. பல ஆண்டுகளாக துஆ செய்து பிறகு அல்லாஹ் குழந்தை கொடுத்தான். ஒரு துஆ எப்படி இருக்கணும், துஆ செய்த பிறகு எப்படி பொறுமையா இருக்கணும் என்பதற்கு அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா வகையிலையும் ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, ஒரு ஈமான், குடும்ப வாழ்க்கையில எல்லா வகையிலையும் இப்ராஹிம் அவர்கள் அற்புதமான முறையில் வாழ்ந்து சென்றார்கள். அதனாலதான் எந்த அமைப்பும் எடுக்காத ஒரு அஜெண்டாவே இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தேவை. இன்னைக்கு குடும்பத்துல தலாக்கு, குலா, கணவன் மனைவி சரியில்லை, பிள்ளையை பார்த்தா போதை, சூதாட்டம், இப்படி குடும்பத்துல பல நபர்கள் பலவிதமா போறாங்க. எனவே அனைவரும் இப்ராஹிமுடைய குடும்பத்தை போல இருக்க வேண்டும் தான் இந்த அஜெண்டாவை எடுத்தோம். நல்ல அற்புதமான ஒரு அஜெண்டா, ஒவ்வொரு பகுதியை போய் சேர்த்தோம். அதை முன்னிட்டு 10 மாசம் முடிந்து விட்டது. இப்ப வரக்கூடிய கொங்கு மண்டலம் என்ற மாநாட்டை அறிவிச்சு பல அறிவிப்புகள்லாம் பல பணிகள் போயிட்டு இருக்கு. அந்த மார்க்க பணிக்காக வேண்டி நேசேண்டும் அதிகமான முறையில இந்த ஜிம்மாவை கொடுக்கணும். இன்னொரு பாத்தீங்கன்னா, இந்த கொங்கு மண்டலம் பேர் வச்சோம். கொங்கு மண்டலம் பேர் வைத்திருக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இப்ராஹிமி மாநாடு வச்சிருக்கலாம். கொங்கு மண்டலம் பேர் வச்சது இந்த கொங்கு மண்டலத்துல திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர்ல என்ன சொல்றாங்க? கொங்கு மண்டலம் சொன்னா நாங்க தான் இருக்கிறோம். யார் சொல்றா? பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சங் பரிவாரர்கள் கொங்கு மண்டலத்தில் நாங்க தான் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? டிவியில விளம்பரப்படுத்துறாங்க. அதை உடைக்கக்கூடிய வகையில கொங்கு மண்டலத்தில் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் என்பதனை அந்த கூட்டத்தின் மூலமாக அரசுக்கு நம்ம எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையில இந்த மாநாட்டு நடக்குது. 2 விஷயம். ஒண்ணு, இப்ராஹிமுடைய வாழ்க்கை போல நம்ம அனைவரும் இருக்கணும். அந்த கூட்டத்தின் மூலமாக அரசுக்கு எச்சரிக்கை செய்கிற வகையில் இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி, ஒரு மார்க்க பணிக்காக நம்ம செய்கிறோம். நம்ம ஜமாத் அரசியல் நிக்காது, முழுக்க முழுக்க மறுமை நாளில் நன்மை எதிர்பார்த்து செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. எனவே இந்த ஜுமாவிலே உங்களுடைய பொருளாதாரத்தின் இன்ஷா அல்லாஹ் வாரி வழங்குங்கள். எனவே அந்த மாநாடு சிறப்பாக நடைபெற அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை தாங்கள் கூறி விடைபெறுகிறேன். வாஹத்துனா பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.